சிவப்பு சூரியன் நியோவெரிடியாவின் வெடித்த பூமியில் ரத்தம் சிந்தியது போல் இருந்தது. அது பெரும் வறட்சியின் நினைவூட்டலாக இருந்தது. கிரா வானத்தை கவனித்தாள். அவளுடைய இதயம் பயம் மற்றும் எதிர்பார்ப்பின் கலவையுடன் துடித்தது. மழை உணரிகள் இறுதியாக ஈரப்பதத்தை கண்டறிந்துள்ளன. இந்த பருவம் அவர்களின் வறண்ட நகரத்தை காப்பாற்றுமா அல்லது இது மற்றொரு பொய்யான வாக்குறுதியா? மூத்தவர் காய் நெருங்கி வந்தார். அவருடைய காலடிகள் காய்ந்த பூமியில் மென்மையாக இருந்தன. மழை வரப்போகிறது கிரா என்று அவர் கரகரப்பான ஆனால் உறுதியான குரலில் கூறினார். எங்கள் அமைப்புகள் தயாராக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். நியோவெரிடியாவின் எதிர்காலம் ஒவ்வொரு துளியையும் சார்ந்துள்ளது. கிரா மற்றும் அவளுடைய குழு சோர்வில்லாமல் வேலை செய்ததால் நாட்கள் இரவுகளாக மாறின. அவர்கள் பெரிய சேகரிப்பு தொட்டிகளிலிருந்து பாசியை தேய்த்தார்கள். மீட்கப்பட்ட தொழில்நுட்பத்துடன் அரித்த குழாய்களை சரிசெய்தார்கள். மேலும் வளிமண்டல வடிகட்டிகளை அளவீடு செய்தார்கள். ஒவ்வொரு பணியும் நேரம் மற்றும் சிதைவுக்கு எதிரான போராட்டம். மணல் புயல் அவர்களின் முன்னேற்றத்தை சீர்குலைக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. எல்லாவற்றையும் மெல்லிய மூச்சுத் திணறடிக்கும் தூசியின் அடுக்கில் மூடியது. கிரா சரியான நேரத்தில் அவசரகால கேடயங்களை இயக்கினாள். ஒளிபுகும் தடைகள் புயலின் சீற்றத்தை திருப்பியதால் மின்னியது. இறுதியாக முதல் துளிகள் விழுந்தன. சேகரிப்பு அமைப்புகள் உயிர்ப்புடன் இயங்கியதால் ஒரு ஆரவாரம் எழுந்தது. வானத்திலிருந்து விலைமதிப்பற்ற மழைநீரை எடுத்தது. கிரா பார்த்தாள். அரிதான புன்னகை அவள் உதடுகளில் தோன்றியது. தொட்டிகள் நிரம்பத் தொடங்கியது. வறண்ட நகரத்தில் நம்பிக்கை மலர்ந்தது. மழை தொடர்ந்ததால் அவர்களின் வேலை இப்போதுதான் தொடங்கியுள்ளது என்பதை கிரா அறிந்தாள். நியோவெரிடியாவை நிலைநிறுத்துவது என்றால் விழிப்புணர்வை பரப்புவதும் மற்றவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதும் ஆகும். ஒன்றாக ஒவ்வொரு துளியும் போற்றப்படுவதையும் எதிர்கால சந்ததியினர் பெரும் வறட்சியின் அவநம்பிக்கையை அறியாமலும் இருப்பதை அவர்கள் உறுதி செய்வார்கள்.